இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, அண்ணனை தேடி பாத்தியாமா? அவன் எங்கம்மா? எங்க போனாருன்னே தெரியலம்மா. நீ பதட்டப்படாத, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். அண்ணன் ஏதாவது வேலையா போயிருப்பாரு. வேலையா போறவன் ஏன் எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம போனா? அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துளசி. சரிம்மா சரி, நீ கவலைப்படாத, அண்ணனை தேடுவோம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. முருகனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் சொல்லு. அவன் இல்லாம இந்த வீடு வீடாவே இல்லம்மா. ஆமாம்மா, நீ அழாத, நாங்க தேடுறோம். நான் போன் பண்றேன், சரியா? மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஒரு கிடைச்சிருவாரு. ஏன் வெற்றி எங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் வருது? நாங்க மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? எங்க அண்ணன் எங்க போச்சு, என்ன பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வாய் பேச வேற வராது, காதும் கேட்காது. ஏதாவது சிக்கல்ல மாட்டிருக்குமோ நினைச்சாலே பயமா இருக்கு வெற்றி. அவர் வளர்ந்திருந்தாலும் குழந்தை மாதிரி வெற்றி. அவர் வந்துருவார் மேடம், நீங்க அழாதீங்க மேடம். அவருக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? நம்ம இங்கேயே தேடிட்டு இருக்கோம், நாங்க வெளியே போய் பார்ப்போம். வாங்க மேடம், வாங்க. அண்ணா எங்க? அஞ்சலி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அண்ணன் முருகன் எங்க? எங்க அடைச்சு வச்சிருக்க? நான் அடைச்சு வச்சிருக்கேன். அஞ்சலி, என்ன பேசுற நீ? நான் எதுக்கு அவரை அடைச்சு வைக்க போறேன்? அண்ணன் ஈவினிங்ல இருந்து வீட்டுக்கு வரல. அவரை காணோம். ஏய், அவருக்கு ஏதோ ஆயிருக்கு. நீதான் அவரை அடைச்சு வச்சிருக்க. இங்க பாரு, மரியாதையா உண்மையை சொல்லிடு. என் அண்ணன் எங்க? அஞ்சலி ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நான் இப்ப திருந்திட்டேன். என்னால யாருக்கும் எந்த கெடுதலும் எப்பவும் நடக்கவே நடக்காது. அஞ்சலி, திரும்ப திரும்ப நீ ஏன் என்ன குற்றவாளியாவே பாக்குற? மனசு வலிக்குது அஞ்சலி. டேய், நீ நடிக்காதடா. உன் ரத்தம் சத புத்தி அத்தனையும் கிரிமினல் புத்தி ஊறி போயிருக்க. 20 வருஷமா ஒரு அம்மாவை இருட்டு அறையில அடைச்சு வச்சிருந்தவன் தானே நீ? அஞ்சலி, அதெல்லாம் பழைய கதை அஞ்சலி. இப்ப இருக்கிற மகேஷ் வேற, அப்ப இருந்த மகேஷ் வேற. ப்ளீஸ் அஞ்சலி, இத புரிஞ்சுக்கோ. ஏய், இங்க பாரு, நீ விளையாடாத. ஏய், என் அண்ணன் பாவம். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இப்போ எங்க வீட்டோட நம்பிக்கையே அவர் மட்டும்தான். அவரை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஐயோ அஞ்சலி, ஏன் இப்படி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணல அஞ்சலி. அவனை பத்தி நான் யோசிக்க கூட இல்ல. முருகன் மச்சா எங்க? ஓ, இப்பதான் என் அஞ்சலி கிட்ட சொல்லி நான் புரிய வைக்க முயற்சி பண்ணேன். அவ புரிஞ்சுக்கவே இல்ல. என்ன கொண்டு வந்து இப்படி லாக்அப்ல வச்சுட்டா. இப்போ நீங்க வேறயா? என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த பாருங்க, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன். அஞ்சலி மட்டும் தான் எனக்கு வேணும். அவ கூட நான் வாழணும், அதுதான் என் ஆசை. மத்தபடி இந்த சில்லறத்தனமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஓயோயோயோயோப்பா, செம்ம ஆக்டிங் பின்றீங்க பிரதர். தரமான நடிப்பு. இதெல்லாம் நம்ம ஒரு நடிப்பே கிடையாது, இதெல்லாம் வெள்ளக்காரன் இங்கிலீஷ் படம் நடிப்பு. எவன் ஒண்ணுக்கோ தூக்கி கொடுக்குறாங்க அவார்டு, உங்களுக்கு கொடுக்கலாம் நேஷனல் அவார்டு. ஆனா ஒரு சந்தேகம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வயசானவங்களோட பார்க்காம கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணி வெளியே விடாம இதே மாதிரி நல்ல மாதிரி மூஞ்சி வச்சிருந்தீங்கல்ல, அது எந்த ஊர் நடிப்பு? என்ன பிரதர் இது கேட்கல? அது பழைய கதை. ஆனா இப்ப அப்படிலாம் நான் இல்ல. ப்ரோ, அக்காக்கும் தங்கச்சிக்கும் அண்ணன்னா உசுறு. முருகன் மச்சாங்க ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சகல என்ன மிரட்டுறீங்களா? என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. இப்ப கூட இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில வர்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்ப பாருங்க, என்ன இன்ஸ்பெக்டர், நான் நினைச்சா வெளியில வரலாம்ல? வரலாம் சார்.
கேட்டிங்களா? ஆனா ஏன் வரல? ஆ? ஏன்னா என் அஞ்சலி விருப்பப்பட்டு எனக்கு கொடுத்த தண்டனை இது. அந்த தண்டனையை கூட நான் சந்தோஷமா தானே ஏத்துக்கணும். அதான லவ். சொல்லுங்க சார். மேடம், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கிட்ட உங்க அண்ணனை பத்தி நல்லா விசாரிச்சிட்டோம். இவருக்கும் உங்க அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவர் ஒரு அப்பாவி மேடம். இவரை நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். சார், யார் அப்பாவின்னு சொல்றீங்க? அவன் ஆல்ரெடி ஜெயில தான் இருந்தான். இப்பதான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். அந்த கேஸ் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து படிச்சு பாருங்க சார். அப்பாவியா அப்பாவி. அது வந்து மேடம், இந்த கேஸ்ல அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க நல்லா விசாரிச்சிட்டோம். சார், என்ன விசாரிச்சீங்க நீங்க? அவரோட கால் ஹிஸ்டரி எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டோம் மேடம். அந்த மாதிரி இல்லீகலா எந்த கால்ஸும் அவர் போன்ல இருந்து போகல. சார், அவ வேற போன்ல இருந்து கூட கால் பண்ணிருப்பான். ஆ. வேற ஏதாவது போன் வச்சிருக்கானான்னு செக் பண்ணி பாருங்க சார். இல்ல மேடம், அதையும் நான் செக் பண்ணிட்டேன். அப்போ என் அண்ணன் எங்க? அத தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் மேடம். என் அண்ணன் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆள் வெளியே வரக்கூடாது சார். அவர் லாயர் வேற பெயில் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு மேடம். அவரை ரொம்ப நேரம் லாக்அப்ல வச்சிருக்க முடியாது. சோ நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் மேடம். சார் சார் சார், ச்சே, இவன் ஒட்டுங்கவே மாட்டேங்கிறானே. ஒருவேளை நிஜமாவே இவனுக்கும் அண்ணன் காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லையா? இல்ல இல்ல, கண்டிப்பா இவனாதான் இருக்கும். இவனை விடக்கூடாது. இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாமே என்னாலதான். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த நேரம் எதுவுமே சரியில்லை. எல்லாமே கெட்டதாவே நடக்குது. ரேவதி, நீ வேற ஏமா இப்படி? இல்ல அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒற்றுமையா நல்லா தானே இருந்தீங்க. ஐயோ அண்ணி, ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னால இங்க எந்த குறையும் இல்ல. நீ அழாத. நீ இந்த வீட்டுக்கு உதவியாதான் இருக்க. இந்த குடும்பத்தோட ஆறுதலே நீதாம்மா. அத்தை, அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாத ரேவதி. என்ன நீ பேசுறீங்க?